வணக்கம் நண்பர்களே, இயற்கை நம்ம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி வந்து வயல் நண்டு, கல் நண்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கடல் நண்டு எல்லாமே கிடச்சிதுப்பா. ஸோ சளி அதிகமாக இருக்கும், மழை இந்த மாதிரி பெய்கிற டைமில். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி நண்டு கிடைக்கும் போது வாங்கி சமைச்சிடுங்க. பெரிய நண்டை விட சின்ன நண்டு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி கலந்த நண்டு நான் வந்து கிடைக்கும்போது வாங்கிக்குவேன்ப்பா. எப்பயுமே பெரிய நண்டு ஒரு வகையான சுவையை கொடுக்கும், சின்ன நண்டு ஒரு வகை சுவை. எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நண்டு, சின்ன சின்ன மீன், சின்ன இறால் இதெல்லாம் சமைக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி கிடைக்கும்போது நான் வாங்கி யூஸ் பண்ணிவிடுவேன். இப்போ கிடச்சிருக்குது. இது வந்து நான் வந்து ரொம்ப பாரம்பரியமான முறையில் செய்கிறது. நாங்கள் வந்து பாண்டிச்சேரின்றதுனால ஏஎஃப்டி வந்து எங்களுக்கு வந்து ஆளை வந்து சாத்திட்டாங்க. அப்போ அதிக நாள் எங்களுக்கு வந்து சாப்பாடே வந்து நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கும் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மரவள்ளிக்கிழங்கு, அதுதான் எங்களுக்கு வந்து சாப்பாடே. ஸோ நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டு தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப பாரம்பரியமான முறையில் நம்ம வந்து நண்டு செய்ய போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, வெங்காயம் 2, தக்காளி 2, அப்புறம் வந்து மிளகு, ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம்ப்பா. அதுதான் நம்ம வந்து நண்டுக்கு மெயினாக. அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பொடி பொடி நண்டு கிடைக்கும்போது நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏஎஃப்டி வந்து மூடிட்டப்போ எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோவும் வழி இல்லாமல் போயிடுச்சுப்பா. ரொம்ப கஷ்டம்பா எங்கள் ஃபேமிலி. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு வந்து வயல் நண்டு வந்து எங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருந்ததே வந்து நிறைய விவசாய நிலத்தில் தான் வந்து நாங்கள் இருந்தோம். அப்போ எங்களுடைய வீட்டுக்கு பின்பக்கத்தில் வந்து நிறைய நிலம் இருக்கும். அப்போ நாங்கள் போனோம்னா அங்கே வந்து வயல் நண்டு நிறையா கிடைக்கும். நான் சொன்னால ஒரு கை நிறையா மிளகு, ஒரு கை நிறையா மிளகு எவ்வளோ போடுறோமோ அதில் வந்து கம்மியாக நம்ம வந்து ஜீரகம் போடணும்ப்பா. அப்போ வந்து நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம போட்டுக்க போகிறோம். ஏன்னா இதிலே நம்ம வந்து எல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு குழிக்கரண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோம்? இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எல்லாமே போட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம்ப்பா. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்பயும் போல் கடலை எண்ணெயிலும் தாளிக்கலாம், தேங்காய் எண்ணெயிலும் தாளிக்கலாம். இந்த வாட்டி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்கோசம் தேங்காய் எண்ணெயை வந்து தாளிச்சிருக்கிறேன்ப்பா. தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு தாளிக்க எடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் வடகம் போட்டு வந்தோம்ல, அது வந்து சேல்ஸ்க்கு வந்துடுச்சுப்பா. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் எடுத்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நண்டு போட்டாச்சு. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து நண்டுக்கு வந்து வடகம் போடலாமான்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன்ல, இது ரொம்ப பாரம்பரியமான முறையில் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி போட்டு தாளித்து பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்வீங்க. நீங்களே எனக்கு சொல்வீங்கப்பா. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயில் வடகம் போட்டாச்சு. வடகத்தில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நண்டு போட்டாச்சு. இதே நண்டு வந்து பெரிய சைஸ் நண்டுலேயும் செய்யலாம், சின்னதுலேயும் செய்யலாம். நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற மரவள்ளிக்கிழங்கு, ஸோ எல்லா மரவள்ளிக்கிழங்குமே கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்குங்க. பெரிய சைஸாக போகிறோமே வேகுமா வேகாதா அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வெந்துடும். இந்த மாதிரி எல்லா மரவள்ளிக்கிழங்கும் போட்டாச்சு. நம்ம வந்து எண்ணெயில் வந்து நண்டு, வடகம், அதுக்கப்புறம் நம்ம மரவள்ளிக்கிழங்கு, நம்ம வந்து இப்போ புதுசாக அரைச்சோம்ல மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு வந்து தண்ணி நம்ம அரைச்ச மஞ்சத்தூள்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, கல் உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நண்டை வந்து நல்லா கிளறி விட வேண்டியது தான். இந்த மசாலாவோட நல்லா கிளறும்போது நண்டு வந்து கரெக்டாக ஆகிடும். அதுக்கு வேகிறதுக்கான தண்ணியும் நம்ம ஊற்றியாச்சு, அதனால் கரெக்டாக வெந்துடும்.
நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்போ வந்து ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ப்பா. ஆளை சாத்திட்டு நிறைய ஃபேமிலி வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் வெளியில் வேலைக்கு போனாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் 3 பேரும் பொண்ணு, அதனால் விட்டுட்டு எங்கள் அப்பாவில் வெளியில் போக முடியல. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் ஃபேமிலி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தோம்ப்பா. இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம வந்து நண்டு வந்து அப்படியே உள்ளேருந்து தண்ணி ஆவியில் வெந்து வெளியில் வரப்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா 2 திருப்பி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து அந்த மிக்ஸி நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மசாலா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம ஊற்றலாம். நீங்கள் வந்து மசாலாவில் நிறைய தண்ணி ஊற்றி சொதன்னு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மழைன்னு வந்து நமக்கு வந்து பேஸ்ட்டு வராது. ஏன் நல்லா மழைன்னு அரைக்கணும்னு கேட்டால் நமக்கு வந்து நல்லா குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதேமாரி நம்ம கிழங்கு அதுக்கப்புறமா நண்டு இதில் எல்லாத்துலேயும் சீக்கிரமாக ஊறிடும். அதுக்கோசம் மழைன்னு அரைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மழைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட நண்டு வந்து பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தட்டு போட்டு மூடிடணும்ப்பா. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து நண்டு ரெடி ஆகிடும். இந்த நண்டு சாப்பிட்ற முறை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தட்டு போட்டாச்சு. ஏன்னா எப்பயுமே நடந்து வந்த பாதைகள் நான் வந்து எப்பயுமே மறக்கிறது கிடையாதுப்பா. அதனால் ஏஎஃப்டியில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து அந்த தொழில் சாலையை மூடின பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் ஒரு ஃபேமிலி நாங்களும் தான். இப்போ நம்ம நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்பயுமே வந்து எந்த ஒரு கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் சரி, வறுவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி நீங்கள் தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயத்தில் எல்லா மசாலாவும் கரெக்டாக குக் ஆகிருக்கும், எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவி இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். அப்போ இறக்கிட்டு சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா இதுக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் வந்து ஹரிபிரதீஷ் வந்து இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சா அவன் வந்து சாப்பாடு தான் கேட்பான். அதனால் அவனுக்கு சுட சுட சாதம் வடிச்சிட்டப்பா. அவனுக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போதெல்லாம் பாஸ்மதி ரைஸ் கேட்பார் அவர். என்கிட்ட இருந்தால் செஞ்சு கொடுத்துருவேன். தம்பிக்கு இல்லாமல் எதுவும் கிடையாது. நான் தம்பி என்ன கேட்குறானோ அதை செஞ்சுருவேன். ஸோ இப்போ நம்மளுடைய கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கணும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நல்லா வெந்து அருமையாக இருந்துச்சுப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து ஹரிபிரதீஷ்க்கு சாப்பாட்டில் வந்து நான் சொன்னேன்ல அவன் பாஸ்மதி ரைஸ் கேட்பான்னு சொல்லிட்டு, ஸோ அவனுக்கோசம் செஞ்சாச்சு. அவனுக்கு வந்து நண்டும் குழம்பும் ரைஸும் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நான் சாப்பிட்டேன் இல்லையா, மரவள்ளிக்கிழங்கும் அந்த நண்டு மட்டும்தான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் நான் தட்டில் மரவள்ளிக்கிழங்கும் நண்டு மட்டும் நான் தனியாக எடுத்து, எனக்கு அன்றைக்கி லஞ்சு அதுதான்ப்பா. அதனால் நான் அது பழைய ஞாபகமாக எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுக்குற ஞாபகமாக நான் வந்து அதில் இருக்கிற மரவள்ளிக்கிழங்கும் நண்டு மட்டுமே தனியாக எடுத்து வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு வாட்டி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து இதில் சக்கரவள்ளிக்கிழங்கு, ஆள்வள்ளிக்கிழங்கு, சுருள்வள்ளிக்கிழங்கு, வெத்தலை வள்ளிக்கிழங்கு, அப்புறம் கருணக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் கூட போட்டு செய்யலாம். ஒரு வாட்டி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இப்படி தான் நான் சாப்பிட்டேன் பாருங்கள். எல்லா மரவள்ளிக்கிழங்கும் எடுத்து வச்சு நண்டு தனியாக வச்சு நான் மட்டும் சாப்பிட்டேன். ஒரு வாட்டி நீங்களும் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? பூ எனக்கா? தேங்க்யூ. வச்சுக்குவேன்.